ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்பாத்திக்கெலாம் குருமா வைக்கலாம் டைம் இல்லாத நாளில் இதை மாதிரி சூப்பராக ஒரு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம மித்த குருமா அது மாதிரிலாம் செய்கிறதோட ஒரு ஸ்பூன் ஆயில் தக்காளி தொக்குக்கு எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஸோ கடுகு, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கறி லீவ்ஸும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் நம்ம சேர்ப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து நான் சிக்கன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கு பதில் கரம் மசாலா கூட எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆயிலில் 1 நிமிஷம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஆனியனோட தக்காளி வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்து நமக்கு வந்து பச்சை வாசனைலாம் போய் அது வந்து வற்றி வர்ற டைமில் நமக்கு வந்து தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நம்மளுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த திக்னஸ் போதும். மல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பராக ரெடி.